ஏற்ற மாதிரி சொற்களை நீங்கள் பார்க்கலாம். தூய்மை பகை, தே கடவுள் அருள், தை ஒரு திங்கள். இச்சொற்களை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பது ரொம்ப நல்லது. இச்சொற்கள் எங்கெல்லாம் வருதோ இது எந்த வரிசையில் நீங்கள் மனப்பாடம் பண்ண முடியுமோ மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்க ரொம்ப நல்லது. அடுத்து மகர வரிசைக்கு போயெல்லாம். மகர வரிசைக்கு போயெல்லாம். பாட்டு அழகு, பூ மழை தூவி, அதுக்கடுத்து பே நுரை மேகம், பை கொள்கலம் இளமை, போதல். இது இந்த சொற்கள் மனப்பாடம் பண்ணிக்கங்க. அடுத்தது நகர வரிசைக்கு போகலாம். நாக்கு, நாக்கு அயலார், நீ முன்னிலை ஒருமை படக்கை பார்க்குறோம் இல்லையா, அது மாதிரி. நே அன்பு அருள், நை இகழ்ச்சி குறிப்பு, நோய் துன்பம். இதெல்லாம் நகர வரிசைக்கு போகலாம். அதுக்கு அடுத்தது நகர வரிசைக்கு பார்க்கலாம். ககர வரிசை காத்தல், கடவுளுடைய பணி அது. சோலை, இது 2 சொற்கள் அடங்கும். நிலம், அதுக்கடுத்து கை ஒழுக்கம் கை, அதுக்கடுத்தது கோ மன்னன் பசு. இந்த 2 சொற்களுக்கும் அதே தான் வரும். கோனாலும் மன்னன் தான், மன்னன் அதே போல பசுவும் அதிலே தான் அடக்கம். இதை நம்ம பார்ப்பது பெரும் சிறப்பு. இந்த தனி சொற்கள் உங்களுக்கு மிக மேன்மையை தரக்கூடியது. நீ இவ்வளோ சீக்கிரம் இதை மனப்பாடம் பண்ண முடியுமோ மனப்பாடம் பண்ணிட்டு இதை தேடி நீங்கள் எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு இதனுடைய ஆழம் புரியும். இந்த ஆழத்தில் உங்களுக்கு பெரும் சிறப்பை தரக்கூடியது. டிஎன்பிஎஸ்சிக்கு படித்தாலும் சரி, இல்லை யூஜி உங்களுடைய ஃபஸ்ட் இயரில், அதே போல் செகண்ட் இயரில் சயின்ஸ் குரூப்பில் செகண்ட் இயர் போகிறோம் கேம்பஸ், ஃபஸ்ட் இயரில் கட்டாயம் நீங்கள் படிச்சு தான் ஆகணும். எல்லா குரூப்புக்கும் இருக்கும். நீங்கள் படிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அடுத்து இதில் சில கொஸ்டின்ஸ் நான் கொடுத்துருக்குறேன், பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்தது வகர வரிசைக்கு போகலாம். இதில் வருதல், வி மலர், வைதல், கைப்பற்றுதல். சகர வரிசையில் சாதல், சி இகழ்ச்சி குறிப்பு, சே காளை மாடு, சோ மகிழ். எகர வரிசையில் யாவை ஒரு வகை மரம். இது 2மே எகர வரிசை கொண்டு போகலாம் நீங்கள். அதுக்கடுத்து குறியில் நோ துன்பம், தூக்கு உன். இவ்வாறு பொருள் தந்து சொல்லுகின்ற எழுத்திற்கு ஓரெழுத்து ஒரு மொழி என்று பெயர். பொருள் தரக்கூடிய சொற்களாக தான் இருக்குது. ஓரெழுத்து ஒரு மொழி என்று பெயராகிறது. சரி, இதில் கொஸ்டின் ஆன்சரில் எப்படி இருக்கும், எப்படி எடுத்துக்கலாம்னா இப்போ உங்கள்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆனா இதில் எது, ஏன்னா பக்கத்தில் ஆன்சர் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு. ஆனும்போது பசு, இந்த சொல்லுக்கு உணவு, இந்த சொல்லுக்கு மொத்தல், ஓரிடத்து ஒரு மொழிக்குரிய பொருளை தரக்கூடியது காத்தல், இறைவன். இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இது அவசியம் தேவை. இப்படி நீங்க ஓரெழுத்து ஒரு மொழியை அவசியம் படித்துக் கொள்வது, மனப்பாடம் பண்ணிக்கொள்வீங்களோ எனக்கு தெரியாது. நீங்க கட்டாயம் படிச்சுதான் ஆகணும். படிப்புல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி இதை படிச்சிட்டிங்கன்னா இலக்கண குறி படிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். அதே போல தேர்வுக்கு கண்டிப்பா 2 மார்க் கொஸ்டின் கொடுத்துருவாங்க. இதை படிப்பது உங்களுக்கு மிக மகிழ்ச்சிக்குரியதா இருக்கும். இலக்கணத்தை ஊன்றி படிங்க, தெளிவா புரியும்படி படிங்க. ஒரு மனிதனுக்கு எலும்பும் சதையும் போன்றது. எலும்பு இல்லைன்னா சதை இல்லை, அதே போல சதை இல்லைன்னா எலும்பு இல்லை. 2யும் சேர்ந்த ஒரு உடம்பு தான் நம்ம உடம்பு, இன்சான் உடம்பு. ஆகவே ஒரு உடம்புக்கு மிகப்பெரிய சதைக்கு பற்றாக இருப்பது எலும்பு. அதுபோல இந்த மொழிக்கு ரொம்ப பற்றாக இருக்கக்கூடியது, உறுதியாக இருக்கக்கூடியது எலும்பு போல இருக்கக்கூடியது இலக்கணம். அனைத்து நல்ல உள்ளங்களும் படித்து மகிழ்ச்சி அடையும்படி, தேர்வை வெற்றி பெறும்படி உங்களை வாழ்த்துகிறேன். கிரேஸ் கல்வி நிறுவனம் டிஎன்பிஎஸ்சி இந்த சென்டர் உங்களை வாழ்த்துகிறது. நீங்கள் இதனுடைய டோட்டல் லிங்க் நீங்கள் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்குங்க, தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தயவுசெய்து எங்களுக்கு அனுப்பி வைங்க, மெயிலில் அனுப்பி வைங்க, இல்லை உள்ளார அதிலேயே கமெண்ட் செக்ஷனில் போட்டுவிடுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ எங்களால் முடிந்தவரை உங்களுக்கு உதவி செய்கிறோம். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு பிளாக் தனியாக இருக்குது, கிரேஸ் கம்யூனிட்டி காலேஜ் பிளாக் இருக்குது, எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் பிளாக் இருக்குது. பாருங்கள், அதில் உங்களுடைய தேவைகளை கொஸ்டின் வடிவில் போட்டுவிட்டீங்க அப்படின்னா நாங்கள் ஆன்சர் பண்ணுறது இருக்கும். வாழ்த்துக்கள். மிக்க நன்றி.